ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சிறுகதை கிளாஸ் எபிசோடு என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி முத்து மீனவெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்யா ஃபோனை கடையில் போகணுன்னு வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க செப்பல் பிஞ்சிடுது. அந்த தாத்தா பாட்டி இருப்பாங்களே, முத்து ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, அந்த தாத்தா பாட்டிக்கிட்டே அவங்க போகிறாங்க தைக்கிறதுக்கு. 30 ரூபா வாங்கிட்டு ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. போகும்போது அப்போ ஃபோனை கீழே போட்டுடுறாங்க. அப்புறம் தாத்தா பாட்டி ஃபோன் எடுத்து வச்சிடுறாங்க. எடுத்து வச்சுட்டு வந்தால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுப்பா. அதுக்கப்புறம் ரோகிணி கால் பண்ணுறா. எங்கே இருக்க வித்யா, ஃபோன் போட்டுட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி. போட்டுட்டேன்டி அப்படின்னு சொல்லி பேக்கில் கை வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோனை காணோம். ஆனால் அவகிட்ட நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் ரோகிணியும் கடைக்கு வராங்க. கடைக்கு நீயும் இங்கே இருக்கணும், நீ இப்போல்லாம் இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறான். எனக்கு கடை இருக்குல்லப்பா, நான் அதுக்கும் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டாஃப் வெளியே இந்த மாதிரி கடை திறக்கும் போது ஒரு பை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அந்த பையில் பார்த்தா 3 முட்டை இருக்குது, மந்திரிச்ச மாதிரி. அதை பார்த்து மனோஜ் ரொம்ப பயந்துடுறான். இதுக்கப்புறம் அவ்வளோ எதனா கடை கை கால் விளங்காமல் போயிடுவான் அப்படி இப்படின்னு பயப்படுறாங்க. ரோகிணி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதுக்கெலாம் நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டாஃப் இந்த மாதிரி எங்கள் கடையிலேயே ஒன்று இருந்துச்சு, எங்களை கூப்பிட்டு இல்லை லாஸ் ஆகிடுச்சு, கடை இழுத்து மூடிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே மனோஜ் ரொம்ப பயந்துடுறான். அப்புறம் மனோஜ் பயந்தோடனே அப்புறமா அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பாள், வட்டிக்கு விழுவாள், அவன் வரான். ஐயோ முட்டையா, எனக்கு பயம்பா அப்படின்னு ஓடுறான் அவன். இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டே போகிறாங்க. அப்புறம் அவன் ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த இதில் காட்டுறாங்க. அப்புறமா மீனா வரா. திருப்பி அவன் வரான். அவங்க சொல்கிறான், நீங்கள் ரொம்ப லக்கி கேர்ள், உங்களை பார்த்ததால தான் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது, எனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடச்சிச்சின்னு சொல்கிறான். முத்து எதுவும் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கா. அப்புறம் 2 பேர் பேசிவிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த சாமியார்கிட்ட. அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு சாமியார் கேட்குறாரு. எனக்கு எங்கள் அம்மா தான் பிடிக்கும். அப்போ நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்துட்டு ஒரு கோயிலில், உங்களுக்கு குலதெய்வ கோயிலில் வேப்பில் கட்டிட்டு இந்த மாதிரி தீச்சட்டி எடுக்கணும். மறுநாள் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். ஒரு நாள் ஃபுல்லாமல் சாப்பிடாமல் இருக்கணும். அப்போ இது காணாமல் போயிடும் இந்த கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் அப்படி பயந்துட்டு எழுந்திருக்கிறாங்க. அவ்வளோதான், இன்னொரு எபிசோடு இப்படி தான் போகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் பாருங்கள். தேங்க்யூ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.